மக்களே, இதுதான் நம்மாழ்வார் சொல்கிற பல்லுயிர் பெருக்கம். என்ன இதில் பூரா ஒன்று அவர் சொல்லாது ஒன்று இருக்குது. மேலு, கடக்நாத்து கோழி, புறா எல்லாம் ஒரே இடத்துல சத்தத்தோட கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, அருமையாக. இத்தனைக்கும் இந்த கடக்நாத்து கோழி குஞ்சுகளும் அந்த கருப்பு கலர் முயலை வந்து அதோட அம்மா மாதிரி நினச்சிட்டு அது பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். கருப்பாக இருக்கிறதுனால அதோட மதர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, அதோட தாயின்னு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, எல்லாமே ஒன்றா மேயுது. அதோட தீனியை போய் இது சாப்பிட ஆரம்பிச்சிது, முயல் தீனியை. அதுக்கப்புறம் முயல் வந்து இதோட தீனியை பதிலுக்கு இந்த புட்டுக்கலையை சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்து ஒரு தீனியை போட்டால் அதுக்கு தான் போதானே தெரியாத அளவுக்கு மற்றதும் ஓடியாந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி இருக்குது. அது டச்சு, நியூசிலாந்து ஒயிட்டு, இதுவும் நியூசிலாந்து ஒயிட்டு, இது ஃப்ளெமிஷ் வைல்டு, நியூசிலாந்து ஒயிட்டு, நியூசிலாந்து ஒயிட்டு, இது நியூசிலாந்து ஒயிட்டு, ஃப்ளெமிஷ் இது ஒயிட் ஜெயிண்ட் கிராஸு, நியூசிலாந்து ஒயிட்டு, இந்தியன் டச்சு, இது 2 கடக்நாத் மீது. இதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச்சு பிஸ்கட் கலர் உட்காந்துருக்கு. அப்படி இங்கே போனால் கடக்நாத்து ஈர்வழியா. இங்கே ஒரு இந்தியன் டச்சு ப்ளஸ் ஃப்ளெமிஷ் ஜெயிண்டோட கிராஸ். இது மாடியா தரையான்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒரே இடத்துல மேயிற மாதிரி இருக்குது. மழையாக இருக்கிறதுனால கீழே இடம் ஈரமாக இருக்குது. காய வைக்கிறேன்னு வந்தது, அதுங்க கீழே போகாமல் திரும்ப மேலே வருது. வளமாடா நல்லா இருக்குல்ல. முயல் அம்மா நினச்சிட்டு பின்னாடி சுற்றுற கடக்நாத்து கோழிங்க. கோழிங்க தீனியை ஷேர் பண்ணுதுன்னா அதை விரட்டி துரத்துற ஃப்ளெமிஷ் வைல்டு முயல் வித்தியாசமாக இருக்குது. லைஃப் நிம்மதியாக போகும்.